இதுவரையில விஞ்ஞானத்திலேயோ மெஞ்ஞானத்திலேயோ துன்பை எப்படி தோன்றுகிறது என்பது விளக்கம் இல்லை. துன்பத்தை அனுபவிக்காத உயிர் இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. அதுலயும் ஆதரவு பெற்ற மனிதனதான் பல வகையான உண்மையான துன்பமும் இருக்கிறது, கற்பனையான துன்பம் கூட இருக்கிறது. உண்மையான துன்பத்தை விட கற்பனையான துன்பங்கள் தான் அதிகம். இருந்தாலும் இந்த துன்பம் எப்படி வருகிறது என்பது தெரியாமல் துன்ப நீங்கிய இன்பம் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்பமே வேண்டும் இன்பமே வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எந்த செயல்ல இருந்து, எந்த இடத்துல இருந்து, எந்த தத்துவத்தில இருந்து அது துன்பம் வருகிறது என்று தெரியாதனால நாம் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாகவே நமக்கு வேண்டிய துன்பத்தை உற்பத்தி பண்ணுகிறோம். நினைக்கிறது துன்பம் வேண்டாம், ஆனா செய்யறது துன்பம் விளைவிக்கக்கூடிய செயலே செய்கிறோம். அத இந்த பிரம்மஞானிகளாக உள்ள நீங்கள் அனைவருமே இதை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரியவர் விஞ்ஞானி நோய் என்பது என்ன என்று ஒருவர் கேட்கிறார். அவர் சொல்றார், துக்கம் கெடுப்பது நோய். அவ்வளவுதான். ஒரு நோய் என்றால் துக்கம் கெடுக்க வேண்டும், துன்பத்தை கெடுக்க வேண்டும், துன்பம் இல்லாமல் வாழ வழிகாட்ட வேண்டும். அப்ப துன்பம் எப்படி வருகிறது என்று தெரிந்தால் தானே நீங்க கருமையத்தை உணர்ந்த சிறந்த காந்த தத்துவ ஞானிகளாகவும் அந்த காந்த தத்துவத்திற்கு அடிப்படையாக உள்ள இறைநிலை உணர்ந்த பிரம்ம ஞானிகளாகவும் இப்போது காட்சியளிக்கின்றது. உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்வம் ஒன்றை ஒன்று ஈர்த்து பிடித்துக் கொண்டு ஒரு கட்டணமாக நிற்கிறது என்பதை முதல்ல தெரிந்து கொள்ளணும். ஒரு செல்லோடு ஒரு செல் இந்த உடல்ல ஏதேனும் ஒரு பசை போட்டு ஒட்டப்பட்டதில்லை, ஒரு கயிறு போட்டு கட்டப்பட்டதும் இல்லை. ஆனா பாருங்க, வரலையே. அப்போ கவர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கின்றன ஒரு செல்லோடு இன்னொரு செல். அப்படி கவர்ந்து பிடித்துக் கொண்டிருப்பத காந்தாக்கள் ஒவ்வொரு செல்லிலையும் அது போலாரிட்டி என்று சொல்லார்கள். அதாவது துருவ முனைகள். துருவ முனைகள்னா காந்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அந்த முனையில இன்னொன்று கவி பிடிக்கிறது, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த பக்கம் இன்னொரு பொருள் அதை கவி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒன்றை ஒன்று கவி பிடித்துக் கொண்டே போற போது இந்த உடல் முழுவதும் காந்த ஆற்றல் சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த சுழற்சியில மனம் என்பது என்ன? காந்த அலையினுடைய விளக்கம் தானே, அதனுடைய செயல்பாடு தானே மனமாகவும் இருக்கிறது. ஆகவே அந்த காந்த உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கிற போது முறையாக எங்கும் தடை இல்லாம, அதாவது ஷார்ட் சர்க்யூட் என்று சொல்லக்கூடிய மின் குறுக்கு இல்லாம ஓடுற வரைக்கும் இதமாக இருக்கிறது அதே மனதுக்கு. அது எங்கேயாயிலும், அதாவது காந்த ஆற்றல் அழுத்தம் மேலிட்டு தடைப்பட்டால் அங்கே மின் குறுக்கு என்பது உண்டாகிற போது அப்பதான் எலக்ட்ரிசிட்டியாக,
அதாவது ஒலியாக மாறி மின்சார சக்தியாக மாறிடும். அப்படி இந்த உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் முறையாக ஓடிக்கொண்டு இருக்குமே ஆனால் எங்கே ஓடுகிறது? உடலுக்குள்ளாக உள்ள ஒவ்வொரு செல்லுலையும் ஓடும். அப்ப ஓடிய பாதைகள் வழியே ஓடி ஒழுங்காக அதன் விளைவாக என்ன என்ன செயல்கள் நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த செயல்கள்ல 2 சொல்றேன் நான். ஒன்று தானாய் இயங்கும் செயல்கள். இத அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்வார்கள் மருத்துவர்கள். அது என்ன? ரத்த ஓட்டம், ஹார்ட் பீட், இருதய துடிப்பு, லங்ஸ், ஜீரண உறுப்பு, இவைகளெல்லாம் நாம் எண்ணி நாம் செயல்படுத்துறோமா? தானாக பிறந்ததில் இருந்து அவைகளெல்லாம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதுதான் அட்டானமஸ், தானாய் இயங்கி நரம்பு மண்டலம். அதற்கு மேல அதை எடுக்கணும்னு நினைக்கிறோம், கையை நீட்டுறோம், எடுக்கிறோம். இங்கே இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது மன இயக்கி மண்டலம், எண்ணத்தினாலே இயக்கக்கூடிய இயக்கங்கள். தானாகவே நாம் எண்ணாமலே இறையாற்றலால, எங்கும் நிறைந்த இறையாற்றல் இங்கும் நிறைந்திருப்பது, அதனால தானாகவே இயங்கக்கூடிய இயக்கம் ஒன்று. நாம் எண்ணத்தினால அவ்வப்போது செய்யக்கூடிய செயல்கள் ஒன்று. இந்த 2க்குமே இந்த காந்த ஆற்றல் தான் காரணமாக இருக்கிறது. ஆனா இந்த 2க்கும் நமது காந்த ஆற்றல் செலவாகிறது எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமா கணக்கு போட்டுக்கலாம். தானியக்க மண்டலத்துக்கு, தானாக இயங்கும் மண்டலத்துக்கு ஒரு மணிக்கு 10 யூனிட் செலவுன்னு வச்சுக்கோங்க. மன இயக்கத்துக்கு ஒரு 5 யூனிட் செலவு. ரெண்டுமே சேர்ந்து செலவாகிற போது, செயல்படுற போது 15 யூனிட் செலவழிவு ஒரு மணிக்கு. அதே நேரத்தில் நமக்கு என்ன வருவாய் வருகிறது? காந்த சக்தி நம்ம உடல்ல உள்ள உயிர் சக்தியினுடைய அளவுக்கு ஏற்ப அந்த இவ்வளவு செலவாகக்கூடிய உடல்ல 12 யூனிட் தான் உற்பத்தி ஆகுது. இது தோராய கணக்கு, நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்காதீங்க. இப்போ 12 யூனிட் உற்பத்தி ஆகுது. தானாய் இயக்க மண்டலத்துக்கு 10, மன இயக்கிக்கு 5. அப்போ ஒரு 8 மணி நேரம் நாம் விழித்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா ஒரு மணிக்கு எவ்வளவு எக்ஸஸா செலவழியுது என்ன பாருங்க. 3 யூனிட் மேல் கொண்டு வரவுக்கு மேல செலவாகுது இல்லையா? அந்த செலவு எங்க இருந்து வருகிறது என்று சொன்னா, இருப்பு ஆற்றல் என்றது நமக்கு ஒன்று உண்டு. அந்த இருப்பு ஆற்றல் என்பது 100 யூனிட்னு வச்சுங்க. அந்த 100 யூனிட்ல இருந்து இப்போ மணிக்கு, ஒவ்வொரு மணிக்கும் 3 யூனிட் குறைஞ்சி போகுது. இப்போ 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் நாம் விழித்து கொண்டு இருந்தா 30 யூனிட் குறைஞ்சி போகுது இல்லை? அந்த குறைந்து போனா, டயர்ல காற்று குறைஞ்சி போனா என்ன ஆகும்? அந்த டயரு வளவளன்னு இருக்கும். அதுபோல நம்ம உடல்ல ஜீவகாந்த சக்திக்கு திணிவு குறைஞ்சி போகுது. திணிவு குறைஞ்சி போட்டதுனால இப்ப நினைக்கிறான், கையை தூக்குறவனு எடுக்கிறான். ஆனா அந்த திணிவு குறைஞ்ச நிலையில கையை தூக்குற போது அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது, சக்தி குறைவா தான் இருக்கும். அப்படி உறுப்புகளுக்கு செயல் இயக்கம்
குறைவாக ஏற்படும். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு 40 போச்சு, 60க்கு வந்துட்டுன்னு வச்சுங்க. 100ல இருந்து 60க்கு வந்துட்டு, அதுக்கு பிறகு இந்த மன இயக்கி மண்டலம் இருக்கிறதே, அந்த நரம்புகளுக்கு சக்தி போகாது. அந்த தளர்ச்சி ஏற்பட்ட உடனே ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ஷன், அதாவது சுவிட்ச் ஆஃப். 2 சுவிட்ச் இருக்குது, அது ஒண்ணு சுவிட்சே இல்லை, அது தானா ஓடிக்கொண்டே இருக்கிறது. மன இயக்கத்துக்கு தனி சுவிட்ச். அது ஒரு அளவுக்கு மேல 100 இருந்தா மன இயக்கம் எந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனா 60க்கு வந்துட்டா மன இயக்கம் தானாகவே கட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ஷன். கட்டாச்சுன்னா என்ன? கண்ணு திறந்து பார்க்க முடியல, நிற்க முடியல, ஏதாவது வேலை செய்யணும்னா முடியல, யோசிக்க முடியல, டக்குன்னு விழுந்துடுறோம். ஆனா விழுந்துடுறதுன்னு சொன்னா நம்ம விழுந்து அடிபட்டு பழகிறதுனால உட்கார்ந்து படுத்துக்கிறோம். அப்போ அதுக்கு பேர் தூக்கம்னு வருது இல்லையா? இந்த தூக்கத்துல என்ன ஆகுது பாருங்க. இந்த ஜீவகாந்த சக்தி ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட பிறகு 12 உற்பத்தி ஆகுது, 10 தானே செலவழியும். அப்படி நீங்க ஒரு 10 மணி நேரம் தூங்குறீங்கன்னு சொன்னா 13-30 யூனிட் சேர்ந்து போகும். அப்ப 100ல இருந்து 40க்கு வந்தது, 60க்கு வந்தது இல்லையா? அது 60ல இருந்து மறுபடியும் 100க்கு வந்ததுன்னு வச்சுங்க. அந்த திணிவு, ஜீவகாந்த சக்தி திணிவு சரியா வர்ற போது ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் டு தி மென்டல் ஃபங்க்ஷன், மன இயக்கத்துக்கு தானாகவே அந்த சுவிட்ச் ஆன். யார் செய்யறது? இப்போ நம்புறீங்களா? நமக்குள்ளாகவே எல்லாம் வல்ல இறையாற்றல் ஒவ்வொரு செயலையும் ஒழுங்காக நடக்கு. நாம் செய்யல, அவ்வளவு கரெக்டா. அந்த திணி வந்த உடனே உற்சாகம். இந்த காந்த ஆற்றலை பற்றி, நம்முடைய ஜீவகாந்த சக்தியை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா 4 கட்டமாக பிரிச்சு கொள்ளுங்க. தேக்கம், ஊக்கம், ஆக்கம், தாக்கம். தேக்கம் என்பது சேரும் அளவு. அப்பதான் அதுக்கு உரிய இன்டென்சிட்டி உண்டாகும். அந்த தேக்கம் சரியாக இருக்குமே ஆனால் ஊக்கம், ஏதாவது செய்யணும் என்ற துடிக்க. அப்போ ஊக்கத்துல இருந்து ஒரு செயல் பிறக்கிறது அல்லவா? அந்த செயல் ஏதோ செய்கிறோம், நம்ம விரும்பிய செயல் செய்கிறோம், அதுதான் ஆக்கம். அந்த செயல்ல இருந்து எந்த விளைவு உண்டாகுதோ அதுதான் தாக்கம். தேக்கம், ஊக்கம், ஆக்கம், தேக்கம், ஆக்கம், தாக்கம். இந்த 4 நிலைக்கு உட்பட்டுதான் நம்முடைய ஜீவகாந்த சக்தி இப்ப செயலாகிக்கொண்டே இருக்கிறது. அதுல இந்த ஜீவகாந்த சக்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது. எங்க ஓடுகிறது? உடல்ல ஓடுகிறது. சுழண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு செல்லுக்கும் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பாய்ந்து கொண்டே இருக்கிற இடத்துல தடையில்லாம இருக்குமே ஆனால் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும். ஆனா அங்க தடை ஏற்பட்டா என்ன ஆகும்? தடை ஏற்பட்டா தேக்கம் உண்டாகும். தேக்கம் உண்டானால் அது ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு அளவுதான் வாங்கி ரசாயனங்களாக, மின்சாரமாக மாற்றி உடலை பாதுகாக்கணும். அளவுக்கு மேற்பட்டால் ஒவ்வொரு செல்லும் வாங்க முடியாது. அதனால
அந்த இடத்துலயே அந்த தேக்கம் மின் குறுக்காகுது. மின் குறுக்கு என்றால் ஷார்ட் சர்க்யூட் என்று சொல்றோம் இல்லையா? விளக்குக்கு போக வேண்டிய மின்சாரம் போகாத இங்கே குறுக்க பாய்ந்ததுன்னா அது மின் குறுக்கு. குறுக்க பாய்ஞ்சா என்ன, அங்க விளக்கும் எரியாது, இங்கு எரிய வேண்டாத பொருள் எரிய போடும். இது போன்று ஜீவகாந்த சக்தியினுடைய ஓட்டம் எந்த காரணத்தினாலேயே தடப்பட்டாலும், இப்ப ஓடிக்கொண்டிருக்குது இல்லையா? இப்போ நான் கை அப்படியே வைக்கிறேன், அப்ப அங்க தடைப்படுது. ஆனா அடியோட தேக்கம் ஒரு அளவுல தடைப்படலை. அதே நேரத்துல இங்கே தடவுறன இந்த தடவுதல்ல இருந்து இந்த தொடர்புக்கு ஓரளவு சக்தி, ஜீவகாந்த சக்தி டைவர்ஷன் வெளியேறும். இந்த வெளியேற்றம் நமக்கு போதிய அளவு காந்த சக்தி இருந்து மிகுதி இருக்குமே, ஆனால் அந்த வெளியேற்றம் சுகமாக இருக்கிறது. அப்போ அப்படியே உருவி விட்டா மசாஜ் பண்ண ரொம்ப இன்பமா இருக்குதுன்னு சொல்றோம். மசாஜ் பண்ணும்போது நகம் ஊன்றி போச்சு வச்சுக்கோ, ஐயோ அம்மாடி என்ன ஆச்சுங்க, அங்க மின் குறுக்காய் போச்சு, தடைப்பட்டது, தேக்கம் உண்டாச்சு. அது காந்த சக்தியானது எலக்ட்ரிசிட்டியா மாறி போச்சு. அப்போ அதை தாங்கல இந்த செல்கள் எல்லாம், தாங்காத அளவை காந்த சக்தி என்பது அலைதானே மனமாக இருக்கிறது, மனம் உணர்ந்து கொள்ளும். இந்த இடத்துல இவ்வளவு தூரம் கேடு நடக்குது, அதுதான் துன்பம். எந்த இடத்துல இந்த காந்த சக்தி தடைப்படுகிறதோ ஓட்டத்துல, அதுதான் துன்பம். இப்போ தடைப்பட்டது, கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டோம், உடனே பாய் ஜீவகாந்த சக்தி பாயின் வேகத்துல தானாகவே சரியாய் போச்சுன்னு வச்சுங்க, வலி இல்லை. அப்படி இல்லாத அப்படியே அந்த தடை நீடிச்சா என்ன ஆகும், எத்தனை செல்கள் இப்ப முதல்ல அங்க தடையினால பாதிக்கப்பட்டதோ அது கூடிக்கொண்டே போகும். இடத்தால் அகலும், காலத்தாலேயே நீளும். இந்த இடத்துல வரக்கூடிய மின் குறுக்கு அல்லது வேஸ்ட் செலவாகிற மீன்ஸ் நம்முடைய ஜீவகாந்த சக்தி செலவு வியாதி என்று சொல்றோம். வியாதி என்றால் நோய். முதல்ல வலி ஒரு ஷார்ட் சிறு அளவுக்கு, எல்லை கட்டிய அளவுக்கும் குறுகிய காலத்துக்கும் வரக்கூடிய அந்த தடை வலி. அதற்கு மேல் நீளம், அதாவது காலத்தால நீண்டாலும் இடத்தால அகன்றாலும் அதுக்கு பேர் வியாதி. ஆங்கிலத்துல வியாதிக்கு என்ன சொல்றாங்க, டிசீஸ். ஈஸியா ஓடாத தடைப்பட்டதுன்ற அர்த்தம். இப்போ இந்த உணர்வு என்பது அந்த ஓட்டத்திலே ஏற்படக்கூடிய உரசல் தான் உணர்வு, வேற ஒண்ணும் இல்லை. அந்த உணர்வு அந்த தேக்க உற்று மின்சக்தியா மாறாத அளவுக்கு எக்ஸஸாக உள்ளது, மேலாக உள்ளது மாத்திரம் செலவாகிற வரைக்கும் இன்ப உணர்வு. அதற்கு மேலாக அந்த போலாரிட்டி, அதாவது ஒவ்வொரு செல்கள்ல உள்ள முனை இருக்கிறதே, முனை எரிகிற அளவுக்கு வர்ற போது அங்கதான் துன்பம். அப்போ உணர்ச்சியின் ஏற்றத்தாழ்வுதான் இன்பமோ துன்பமோ. எது இன்பமாக இருக்கிறதோ அது அளவுக்கு மீறுற போது துன்பமாக மாறி போகிறது. ஒரு பொருளை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு வெளிச்சத்தை, முதல்ல ஒரு இன்பமா இருக்கிறோம். சிறிது நேரம் ஆன பிறகு கண்ணு எரியுது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவகாந்த சக்தி
மேல் ஓங்கி கண் மூலமாக வெளியாக ஆகிறது. அது தாங்க முடியல கண்ணில் உள்ள செல்கள். அதனால அதை எரியுது, அதைத்தான் உணர்கிறது மனம். இப்போ நாம் இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான கருத்தை தெரிஞ்சு கொள்ளணும். இன்பம் துன்பத்துல ஒரு பொருளை பார்க்கிறோம், சுவைக்கிறோம். அந்த பொருள்ல இன்பம் இருக்கிறது என்று நினைக்கிறோமே, அது மயக்கம் என்றது தத்துவ ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றோம். அந்த மயக்கத்துக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? மாயை. மாயன்னா இல்லாத இல்லை, ஒரு மயக்கம். எப்படி மயக்கம்? நீங்க ஒரு ஜாங்கிரியை சாப்பிட்றீங்க, அதுல ஒரு 20 யூனிட்டு சர்க்கரை, அதாவது இனிப்பு சுவை இருக்கிறதாக கணக்கு போட்டுருங்க. நம்ம உடல் இயக்கத்தினால 2 யூனிட் எப்பொழுதும் இனிப்பு சுவை இருக்கிறது கணக்கு. இப்ப ஜாங்கிரிய நாக்கில வச்ச பிறகு அதுல 20, இங்க இருக்கிறது 2. ஆனா உடனே நாவின் மூலமாக ஜீவகாந்த சக்தி 20க்கு உயர்கிறது. 20 கன்வர்ஷன் நாவில உண்டாகும். ஜீவகாந்த சக்தி தான் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்ற 5ஆக மாறக்கூடியது இருக்கிறது இல்லையா? அதனால அது சுவையில நம்முடைய ஜீவகாந்த சக்தியை நாவின் அளவுல 20க்கு உயருது. அப்ப இருந்தது என்ன? 2. இப்ப மேல உயர்ந்தது எவ்வளவு? 18. 18 யூனிட் சர்க்கரை டேஸ்ட் இப்ப நாம கண்டுபிடிக்கிறோம். இப்ப நாம் என்ன என்றோம்? அந்த சுவை, இனிப்பு சுவையை சாப்பிட்டோமே, அதுலதான் இருந்து நமக்கு இன்பம் வருகிறது, இனிப்பு வருகிறதுன்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே அப்படி இல்லை. அந்த பொருள் நாவிலே பட்ட உடனே நம்முடைய ஜீவகாந்த சக்தியை தூண்டி விட்டது உயருவதற்கு. ஏன்னா அதுல இருக்கிற அளவுக்கு அதுவும் உடலும் கலக்கிற போது அதே அளவுக்கு தூண்டி விட்டது. நாம உணர்வது என்ன? நம்முடைய ஜீவகாந்த சக்தி அழிவதைத்தான் உணர்கிறோம். அளவுக்கு மேல உயர்ந்தாலே அது அழிவுதான். அதனால அதை உணர்கிறோம். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? அந்த பொருள்ல இன்பம் இருக்கிறது, அதுல இருந்துதான் இன்பம் வந்ததுன்னு நினைக்கிறோம். அப்படியானா இன்னும் ஒரு ஜாங்கிரி சாப்பிடுங்க, இன்னும் 2 சாப்பிடுங்க, 3வது ஜாங்கிரி கொடுக்குறாங்க சாப்பிடுங்க, எப்படி இருக்கும்? வாந்தி வருது, நாவு எரியுது. எந்த இடத்துல இன்பத்தின் அளவு முறை மீறுகின்றதோ அந்த மீறலே துன்பமாக மாறிவிடும். ஏன்? மீறும் போது காந்த சக்தியினுடைய செலவு அதிகரிக்கிறது. அந்த செலவை தாங்கு சக்தி ஒரு அளவுதான் இருக்கிறது எல்லா உறுப்புகள்லையும். அந்த தாங்கு சக்திக்கு மேல போற போது அது துன்பமாக மாறுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? ஜாங்கிரியில தான் இன்பம் இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். அதனால இப்ப என்ன உண்மை? நம்முடைய ஜீவகாந்த சக்தியை அழிக்கிறோம், அந்த அழிவையே துன்பம், இன்பம் என்று நினைக்கிறோம். இதற்கு பெரியவங்க ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நாய் சாதாரண எலும்பை கடிக்குது. அந்த எலும்புல ஒண்ணுமே இல்லை, பழைய எலும்பு. எப்படியோ அது பட்டுது, நாக்கில கடிக்குது. ஆனா கடிக்க கடிக்க ஈகர்ல பொத்துக்கொண்டு ரத்தம் வருது. இந்த ரத்தத்தை சுவைக்குது, தன் ரத்தத்தை சுவைக்குது. எலும்புல இன்னும் சுவை இருக்கிறது, எலும்புல தான் இந்த சுவை இருக்கிறது. மேலும் கடிச்சு கடிச்சு வாயை புண்ணாய்க்குது இல்ல,
அது போல மனிதன் எங்கே இன்பம் இல்லையோ அது துன்பம் தருமோ அதிலேயே சேர்ந்து செலவு செய்து 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 அவன் அழிந்து போறான் என்பதை சொல்றாங்க. அதனால இந்த புலன்கள் உணர்வு மூலமாக அளவுக்கு மீறி நாம் அனுபவிக்கக்கூடியதெல்லாம் நம்முடைய ஜீவகாந்த சக்தி அழித்துக் கொள்ளுகிறோம் என்றதுதான் அர்த்தம். அந்த கவி 5 புலன்கள் மூலம் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் சிந்தனையில் உயர்ந்தால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர் என்று அறிந்து கொள்ளும். 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர் என்று அறிந்து கொண்டோம். உந்த உந்த குண்டலினி புருவமையத்து ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம். வாழ்க வளம். அப்போ இன்பம் என்பது எது என்றது தெரிந்து கொண்டால் இருப்பாக இயல்பாக இருக்கிறதா இன்பம். அந்த இன்பத்தை தூண்டிவிட்டு உடலை கெடுக்கக்கூடிய போது அதுதான் துன்பம். ஆனா முதல்ல அந்த உணர்ச்சியை தூண்டி விடும்போது அதற்கு ஒரு ஊக்கம் இருக்கிறது. அது ஏதோ இன்பத்தின் அளவு அதிகரித்ததாக தெரியும். ஆனா உடனே அது மாறிவிடுகிறது துன்பமாக. இன்பம் வேறு துன்பம் வேறு இல்லை. ஒரு அளவு வரையில இன்பம், அதுக்கு மேல அதே இன்பம் போனா துன்பம். சாப்பிட்டா இன்பமா இருக்குது. காலையில இருந்து மாலை வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாமா? முடியாது. கொஞ்ச நேரத்திலேயே துன்பமா வந்துடும். சாப்பாடு இன்பமா துன்பமான்னு சொல்ல முடியாது. அது அளவு அதிகரிக்கிற போது இங்கேதான் நாம் ஒரு ஒழுங்கு முறையை கற்றுக்கொள்றோம். அளவு முறை, இன்பத்தின் அளவு முறையை மீறும் போது ஏற்படும் ஓர் உணர்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டின் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்பதை ஒரு கவியில கொடுத்துருக்கேன். நீங்க படிச்சிருக்கலாம். ஆனா ஏற படிச்சுக்கிட்டே போறீங்க. கொஞ்சம் நின்று இந்த கவியில என்ன இருக்கிறது, நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கவியும் இந்த இயற்கையின் சரித்திரத்தை அல்லது நம்முடைய சரித்திரத்தை எடுத்து காட்டக்கூடியதா தான் இருக்குது. எந்த கவியை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த உலக சரித்திரத்துல மகான்கள் எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க. ஆனா அவர்கள் அறிவு ஆராய்ச்சி செய்து கொண்டே போன போது முதல் நிலையில இருந்து கடைசி நிலைக்கு வந்தாங்க பாருங்க. இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அப்பொழுதும் நூல் எழுதியிருப்பாங்க, பிற்காலத்திலேயும் நூல் எழுதியிருப்பாங்க. நீங்க அவங்க முதல்ல எழுதுனதுக்கும் கடைசியில எழுதுனதுக்கும் ஒத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். எனக்கு வாய்த்த வாய்ப்பு என்னன்னா, நான் உண்மை நிலையை அறிகிற வரைக்கும் எழுத தொடங்கவே இல்லை. எந்த உண்மையை முழு முதற் பொருளை உணர்ந்தேனோ அதன் பிறகுதான் எழுத தொடங்கினதுனால அதுல இருந்து அன்றில இருந்து இன்று வரையில பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா தான் இருக்கும். பக்தி மார்க்கத்தில் இருந்த போது அப்படி சொன்னாருப்பா, அதன் பிறகு ஞான மார்க்கத்தில் வந்த போது சொன்னதையும் கவனி என்று சொன்னா இவங்களுக்கு அதை எட்டுறதில்லை, அங்கேயே நிற்பாங்க. அதற்காக ஒரு கவியை எழுதி வச்சிருக்கேன். அற்புதமாம் அறிவினிட தத்துவத்தை அறிந்துவிட்ட ஞானிகளும் ஆரம்பத்தில் கற்பனையில் வாழ்ந்திருந்த காலம் உண்டு. கருத்து நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது நூல்கள் செய்தால் தத்துவங்களை உணர்ந்த பின்னர் எழுதியுள்ள தத்துவங்கள் அதற்கு முரண் என்றாலும்
நற்பதத்தை நாடி சென்ற வழியை காட்டும் நாம் அறிந்தோம் அத்தனையும் நன்மை என்றே. அந்த வழியே வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதுதான் நமக்கு வேண்டியது தவிர, அது அவங்க தப்பு செய்துட்டாங்க, குறைவா சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அதுக்கப்புறம் இப்படி சொன்னாங்கன்றது இல்லை. அன்பர்களே, இந்த இன்பம் என்பது துன்பம் என்பதை நாம் சரியாக உணர்ந்து கொண்டோமானால், இப்ப இன்பமே அனுபவிக்கணும்னா என்ன? இன்பமே இது எதிலும் எங்கும் நிறைவாக உள்ளது. இன்பத்தின் அளவு முறை மீறும் போதுதான் ஏற்படும் ஓர் பொருத்த நிலா உணர்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்று சொல்லியிருக்கேன் இல்ல. இப்ப அது உங்களுடைய அனுபவமா எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப இன்பமாகவே இருக்கணும்னு சொன்னா இன்பத்தை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டியதான். காய்கறி வேக வைக்கிறதுக்கு நமக்கு நெருப்பு தேவைதான். அந்த நெருப்புல காய்கறி வெந்து போச்சு, என்ன பண்ணணும்? இறக்கணும் இல்லை, அடுப்பு விட்டு இல்லை, வேகிறது தான் நல்லது. வச்சா நல்ல சுவையான காய்கறி அப்புறம் கறியை தான் ஆகும், காய் போகும். அதே போல அளவு மீறினால் எந்த இடத்துலையும் இது ஒரு சாமியம். நம்ம ஒழுக்கத்துக்கு இன்பத்தின் அளவு முறை மீறும் போது, அதாவது அளவு முறை, அதை அனுபவிக்கக்கூடியதுக்கு ஒரு அளவு, அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு முறை. இந்த முறை மாறினாலும் சரி, அளவு மீறினாலும் சரி, இன்பமே துன்பமாக மாறிவிடும்.